அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? துணி மடிச்சிட்டு இருக்கேன் தெரியல. ஏண்டி ஸ்கூல்ல இருந்து வர ஏன் இவ்வளவு நாழி? அது வந்து ஸ்பெஷல் கிளாஸ். என்ன ஸ்பெஷல் கிளாஸோ? ஆமா, உங்க பெரியப்பா டெல்லில இருந்து லெட்டர் போட்டிருக்காரு தெரியுமா? எங்கம்மா அது? அப்பா படிச்சிட்டு இருக்காரு. போ போ போ. பாப்பா லெட்டர் கொடுங்க பாப்பா. என்ன லெட்டர்? பெரியப்பா டெல்லியில இருந்து வராராம். லெட்டர் எழுதிருக்காருடா. அம்மா இந்த வருஷம் லீவ்ல டெல்லிக்கு போகணும்னு ஆசையா இருக்குமா. ஆக்ரா பார்க்கணும், தாஜ்மஹால் பார்க்கணும், ஜும்மா மசூதி பார்க்கணும், செங்கோட்டை பார்க்கணுமா. சரிடி, அதுக்கு நான் என்ன பண்ணுன்ற? நீ தாம்மா வாப்பா கிட்ட சொல்லி பெரிய வாப்பாவை கூட்டிட்டு போக சொல்லணும். என்னது வாப்பாவா? அப்பாமா அப்பா. மன்னி என்ன பண்ணிட்டு இருக்கேள்? சமையல் எடுத்தோ? இன்னைக்கு ரொம்ப பசிக்கிறது. மன்னியா? இது அண்ணி. நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, இவனுக்கு என்ன ஆயிடுத்து? அடச்சி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நில்லுங்க சாமி. சாமி, எனக்கு ரொம்ப அவசரம் சாமி. உனக்கு ரொம்ப அவசரம்னா அந்த பக்கம் போக வேண்டியதானே. ஆம்பளை பக்கம் ஏவற இடமா இல்ல. ஐயோ அது இல்ல சாமி. வேற எதுமா? ஒரு முக்கியமான விஷயம் சாமி. அதை விட முக்கியமான விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். அடடா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லு. எங்க மாமன் குண்டுக்கறவன் இருக்கானே, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கறான். பண்ணாட்டி போறான். வேற எவனாச்சும் ஒரு பையவில கரெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அப்ப நீங்க என்ன பிக்கப் பண்ணிக்கங்களே. பிக்கப்பா? நானா? முதல்ல இங்க இருந்து போனீங்க. ஐயோ சாமி, எல்லாம் ஒரு தமாசுக்கு தான் சொன்னேன். அதானே பார்த்தேன். நல்ல வேளை தப்பிச்சப்பா. சாமி, நீங்க தான் நிறைய பொய் சொல்றீங்களே. எனக்காக ஒரே ஒரு பொய் சொல்லுங்களேன். நான் சொல்லியா கேட்க போறாமே. பாரப்பா விநாயகா, பாரா சொல்றியா? விநாயகர் சாமி, எங்க மாமனுக்கு விநாயகர் பக்தி ஜாஸ்தி. அப்படின்னா ஒரு 50 தடவை கோயில் சுத்த சொல்லு. சும்மா இருங்க. விநாயகர் தான் கடவுள வந்து குறி சொன்னாருன்னு ஒரே ஒரு பொய்ய சொல்லி எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க சாமி. பொய்யா? தேங்காயா தேங்காயா? எங்க தேங்காய்? தண்ணில அங்கேடா போற? தேங்காய் தானே இந்த பக்கம் தான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. அங்கடா இங்க இங்கதானே வரோம். தேங்காய் போட்டு மேல வர நீங்க. தேங்காயை பிடிச்சிட்டேன். தொடாரா அந்த பிள்ளை நீ தொடாத. இவ்வளவு பெருசா இருக்கு. எங்க ஆத்து பிள்ளையும் தொடப்படாது. சொன்னா கேளா. இது உங்காரா? கவர்மெண்டாரு ஒன்னே விடுவேன். தொலைப்பாரா ஆறுனா வீடுடா. ஆத்துல நடக்கிறதாங்க யாரும் வேணாலும் எடுக்கலாம். நான் ஏறா கையறா வந்தேன். வந்து பாரு. ஏன் பாரு சொல்லி கூப்பிடுறா. பாரு உன்னைய. நீ வா. டேய் தண்ணில வந்து கொண்டு தடிப்பறா. தள்ளி விட்டியா? விநாயகர் கிணவுல வரணும். அவ்வளவுதானே? கிளம்பு. அவர் நேர்ல வருவாரு. டேய் ரஹீமே, நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன். பெட்டியை மூடுறதும் திறக்கிறதுமா இருக்க. அதுக்குள்ள என்னடா வச்சிருக்க? ஒண்ணு இல்ல தாதிமா, சும்மா ஜும்மா மசூதியை பொட்டிக்குள்ளையா வச்சிருக்க? டேய் ராசா, சின்ன வயசுல இருந்து நானும் பாக்கணும்னு ஆசையா இருக்கேன்டா. காட்டுறா. தெரியாம சொல்லிட்டேன் தாதிமா. சும்மா மசூதி உனக்கு காட்டாம இருப்பனா? அது அல்லாவுதீன் அற்புத விளக்கும். ஜீவம்பா சொன்னா பூதம் கிளம்பிடும். ஐ பூதமா? டேய் நான் பாக்கணும்டா. அப்புறம் பூதம் கிளம்பிடுச்சுன்னா என்ன ஒண்ணு கேட்காதீங்க. அப்புறம் அவ்வளவுதான். போடா தாதிமா. டேய் திருட்டு பயல, இதான் பூதமா? ஆமா. யாருக்கு வாங்கி வச்சிருக்க? உனக்குதான். அடி போக்கிரி பயல, சலிமாவுக்கு தானே வாங்கி வச்சிருக்க? ஆமா. எம்புட்ட ஆசை பாரு சலிமா மேல. சந்திரி, என்னாச்சு? என்னம்மா? ஏன் இப்படி கத்துற? பூச்சிமா, கரப்பாம்பூச்சி. தொடப்பக்கட்டை எடுத்து அடிக்க வேண்டியதானே? கரப்பாம்பூச்சிக்கு போய் யாராவது பயப்படுவாளா? நேக்கு பயமா இருக்கு. இப்படி வந்தேன். மாடி வழியா ஏறி குதிச்சு படிக்கட் வழியா இறங்கி வந்தேன். ஏன் வந்தேன்? என் சந்திரலேகா பாக்கணும்னு தோணுது, வந்தேன். எங்கடி இருக்க சந்திரி? ஸ்கூலுக்கு நேரமா இருந்தோனோ? இன்னைக்கு லீவ் மாமி. மாமியா? மாமி இல்ல, மம்மிமா, மம்மி. நோக்கு என்னமோ ஆயிடுத்து. சீக்கிரமா ஸ்நானம் பண்ணிட்டு கந்த சஷ்டி சொல்லு. காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சொல்லுடி. சரிம்மா. மம்மி போயாச்சு, ஸ்நானம் பண்ணிடலாமா? சீக்கிரம் போயிடுங்க, அப்பா வந்துட போறார். உன்கிட்ட நான் நிறைய பேசணும். இப்ப நான் போறேன். நாளைக்கு ஆத்து பக்கம் வரியா? சரி சரி. ஆத்து பக்கம் நான் வீட்டுக்கு வந்துட போறோமா? ஆத்தங்கரைக்கு. நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன்னா. ஐயோ அப்பா ப்ளீஸ் போயிடுங்க. அதோ மாமா. சந்திரலேகா, இது வந்துட்டேப்பா.
பக்தா பக்தா உலகநாதா எழுந்திரியப்பா, நான் விநாயகன் வந்திருக்கேன். புள்ளியாரப்பா, என்ன ஆச்சரியம், எனக்கு ஆட்சி கொடுத்துட்டியே, என்கனே என்னால நம்ப முடியலையே. எனக்கும் அப்படித்தான். என்னது? இல்லை இல்லை இல்லை, நீ மிகவும் கஷ்டப்படுகிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் ஓடோடி வந்து உன்னை பார்க்க வந்தேன். புள்ளியாரப்பா, அப்ப எங்க வழியில உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுதானே நான் வந்திருக்கின்றேன் மடையா. உன் கருணையே கருணை. உலகநாதா, உனக்கு உடனே கல்யாணமாக வேண்டும், அதுதானே உன்னுடைய ஆசை. அப்படி உனக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்றால் நீ ஒருவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். யாரு சாமி? ஆற்றங்கரையிலே சுந்தரம் என்று ஒரு அழகான அக்ரஹாரத்து வாலிபன் இருப்பானே. ஐயா, அவனா வலிக்க வர மாட்டானே. நானே வந்து விட்டேன், அவன் எப்படி வராமல் இருப்பான்? என்னது? இல்லை, அவன் வந்து விடுவான் என்று சொன்னேன். அது சரி சாமி, நான் என்ன செய்யணும்? சொல்லுகிறேன் கேள். நீ அவனிடம் சென்று திருமணம் செய்து கொள் என்று சொல்ல வேண்டும். அவன் மாட்டேன் மாட்டேன் என்றால் அடம்பிடிப்பான், விடவே கூடாது. அடித்தாவது உதைத்தாவது அனைத்தாவது செய்து வைக்க வேண்டும். அவன் காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி நிறைய ஓட பார்ப்பான். உன்னுடைய பணத்தையாவது போட்டு அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்ய வேண்டும். சாமி, என்ன வம்பள மாட்டி விட்டுறீங்க எப்படி? சாமி, என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? என் மீதா? புள்ளையாருக்கு இப்படியே தொப்பை இருக்கும், உங்களுக்கு தொப்பே இல்லையே. அதை கேட்கின்றாயா? கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு உலகமெங்கும் விநாயகர் பால் குடித்ததாக பத்திரிகையில் படித்திருப்பாயே. அன்று பக்தர்களில் கெட்டெண்ணம் கொண்ட ஒருவன் எனக்கு தெரியாமல் புளித்த பாலை வைத்து விட்டு ஓடிவிட்டார். நானும் அதை அறியாமல் அறிந்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை ஒரே வயிற்று போக்கு நீராக பிழிகின்றது. பார்த்தாலே தெரியுது. தெரிந்து கொண்டாயா? அதிலிருந்து பக்தர்களே வருவதில்லை. மிகவும் சரியாக சொன்னாய் பக்தா. எனக்காக தேவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். நீ கண்ணை மூடு, நான் செல்ல வேண்டும். நீங்களா? பின்ன வேற யாருன்னு நினைச்ச? ஆமா, உன் ஆத்தங்கரைக்கு தானே வர சொன்னேன். நீ என்ன அட்வான்ஸா தோப்புக்கே வந்துட்ட? ஏன் தோப்புக்கு வந்தா என்ன? இல்ல, ஆத்தங்கரைனா நீ அந்த பக்கம் நிப்ப, நான் இந்த பக்கம் நிப்பேன், ரெண்டு பேரும் ஒரே லுக்ஸ். சீ, நான் ஒன்னும் அப்படி எல்லாம் பார்க்க மாட்டேன். சரி சரி, நான் தான் உன்னை பாக்குறேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்குவோம். நான் உன்னை தோப்புக்கு வர சொல்வேன், நீயும் தோப்புக்கு வருவ. அப்படியே கட்டி பிடிச்சிக்குவோம். நீ என்னடனா எடுத்தோன்னு தோப்புக்கு வந்துட்ட, வந்தவனே கட்டி பிடிச்சிட்ட. நான் ஒன்னும் உங்களை கட்டி பிடிக்கல, நீங்க தான் என்ன பயமுறுத்திட்டீங்க. சரி, கட்டி பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போமா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதான். சீ, ஐயோ, உங்க அண்ணன் வராரு. ஏய் சந்திரலேகா, சந்திரலேகா ஓடாத, சந்திரலேகா. சலிமா, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டிருக்கேன் தெரியுமா? இது கூட புரிஞ்சுக்காம இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ரஹீம் உனக்கு பட்டு புடவை வாங்கி வச்சிருக்கான். இன்னும் பேச மாட்டேங்கிறான். நீ உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கான். இந்த வாங்கிக்க. அடிக்கடி துடிக்கும், கண்டபடி அடிக்கும் பாப்பா மனசு. கனவுல மிதக்கும், கண்ணமுடி சிரிக்கும் பாப்பா வயசு. உன்னை தனியா பார்த்தா போச்சு, அங்க சரியா வருமா பேச்சு. கிட்ட கிட்ட பக்கம் வந்து கட்டி கட்டி கொண்டு I love you ன்னு சொன்னா குறைஞ்சு போகுமா என் மாமா? I love you ன்னு சொன்னா குறைஞ்சு போகுமா என் மாமா? அடிக்கடி துடிக்கும், கண்டபடி அடிக்கும் பாப்பா மனசு. கனவுல மிதக்கும், கண்ணமுடி சிரிக்கும் பாப்பா வயசு.
அல்லாவுடைய கிருபையால எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உட்காருங்க உட்காருங்க. என்ன பாத்துக்கிட்டீங்க ஹஜ்ரத் பாய்? தட்டு எடுத்துட்டு உள்ள போங்க. ஜமால், உன் தங்கச்சி சலீமா நிக்காவ வெக்க அளவு கேட்க முடிவு பண்ணணும். என் தம்பி என் வார்த்தையை தட்ட மாட்டான். அதனாலதான் அவனை கேட்காம இந்த நிச்சயதார்த்தம் நான் நடத்துறேன். ஹஜ்ரத் பாய், எல்லாம் நல்லபடியா தானே? எல்லாத்துக்கும் அல்லா இருக்கார். எல்லாம் நல்லபடியா நடந்தது. என்ன ஜமால், நல்ல காரியம் நடக்கிறப்ப கல்ல தண்ணி. இல்ல முஸ்தபா, எல்லா அண்ணன்களும் தங்கச்சி மேல பாசம் வச்சிருப்பாங்க. ஆனா நான் அவன் மேல உயிரை வச்சிருக்கேன். உண்மையிலேயே என் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சு. அவளை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வாங்க எல்லாரும் விருந்து சாப்பிட போலாம். வாங்க ஹஜ்ரத் பாய். விநாயகா, இன்னைக்கு எனக்கு நல்ல வழியை காட்டப்பா. காட்டிட்டார உலகநாதா, பொண்ணு பார்த்தாச்சா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. அந்த பொண்ணு உங்களை தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறா. அப்படியா? யாரு? ஏன் சொந்தக்கார பொண்ணு வீரம்மா. ஓன் சொந்தக்கார பொண்ணு வீரம்மாவா? விநாயகர் ஓன் சொந்தத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க சொல்லி இருக்க மாட்டாரே. ஏதோ ஏன் சொந்தத்துல யாரோ கோகியோ கோகிலாவோ. அந்த விநாயகர் அப்படி சொன்னாரு. ஆனா இந்த விநாயகர் அப்படி சொல்லலையே. ஆமா, இந்த விநாயகர் உனக்கு எப்படி கிடைச்சாரு? ஏண்டா, நாடக கம்பெனில 400 ரூபாய்க்கு வாடகை எடுத்து வந்து இல்ல வாங்குவாங்கன்னு வாங்க வச்சில்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, தும்பிக்க வச்ச விநாயகர் இது. தும்பிக்கெல்லாம் ரெவடி விநாயகர். உலகநாதா, பழச மறக்கிறவன் தான் மனுஷன். அவசரப்படாத. பழச எப்படி மறக்க முடியும்? நான் அவ்வளவு வடி வாங்கியிருக்கேன். அப்படியா? சாமி, முதுவ காமி. முதுகு காமிக்கவா? ஏயா வந்துருங்க சாமி. வேணா வாயா சாமி. வாடா சாமி. இவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அதை கேட்டா அவனை கொன்னே போட்டு முஸ்தபா. பேச வர பேசுகிறேன். அப்படி என்னதான் பண்ணா? வழி தெரியல. செத்து தொலை வேண்டியதானே? அடிச்சு கொண்டு போடுங்க. நிறுத்தின. நானும் பாப்பாவும் 3 நாளா பட்டி பசிக்காக கோயில் பிரசாதத்தை வாங்கி தின்னதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. ஓ தம்பி பூணூல் போட்டுட்டு ஒரு பொண்ணு பின்னாடி அலையறா. அதை கேட்க வக்கீல்ல என்ன அடிக்க வந்துட்டியா நீ? என்னடா சொன்ன? ரஹீம், ரஹீம், ஏய் பாத்திமா, ரஹீம் இருக்கா இல்லையா? என்னங்க, என்னாச்சு? என்ன ஆச்சா? ஒரு சின்ன பச்சா என்ன தலைவலியை வச்சுட்டானே. ஆத்திரப்படாதீங்க. அது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அவனை இன்னைக்கு தொலைச்சு தலை முழுகிடுவேன். என்னங்க? ஐயோ, யாராவது பார்க்க போறா. ரஹீம், மழை வரும் போல தெரியுது. வரட்டுமே. அப்படியே கட்டி பிடிச்சுண்டு சினிமால வர மாதிரி டுவேட் பண்ணலாமா? சீ, ஆசை பாரு. இப்படியே மழையில நனைஞ்சு நாத்துக்கு போனேன், அம்மா எனக்கு ஒண்ணு போட்டுருவா. வாங்க போலாம். என் தம்பியை பாத்தியா? பாக்கலீங்களே பாய். அஜீஸ், ரஹீம் வந்தானா? வரலையே. நாதர் பாய், என் தம்பி வந்தானா? இல்லையாப்பா. மழை வரும் சொன்னேனே, பார்த்தேல? கரெக்டா வந்துடுது. சரி வா, இப்படி ஓரமா நிக்கலாம். நல்ல வேலை கோடான் இருந்ததுனால தப்பிச்சோம். இல்லனா ஃபுல்லா நனைஞ்சிருப்போம்ல. அவ்வளவுதான், அப்பா என்ன தொலைச்சிருவார். கன்சாமி, என்னையா கோடான் திறந்திருக்கு? இப்பதான் ஒவ்வொன்றா லாக் பண்ணிட்டு வரேன். க்ளோஸ் பண்ணு. உள்ள என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லையா? யோ, சத்தம் கேக்குது, கதவு தரையா? என்ன பயந்துட்டியா? தப்பு இல்லப்பா.
ஆம்பளையா பிறந்த அதெல்லாம் சகஜம். ஆனா கடைசி வரைக்கும் உனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கணும். அதுவும் என் தங்கச்சியா தான் இருக்கணும். ஓகே? நீ போ. இது உங்க அண்ணா கிட்ட சொல்ல மாட்டேன். இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். உன் தம்பி பூணூல் போட்டுட்டு ஒரு பொண்ணு பின்னாடி அலையறா. அதை கேட்க வக்கீல்ல என்ன அடிக்க வந்துட்டியா நீ? முஸ்தபா, பாத்தியா உன் தம்பி யோகிதைய குடோனுக்குள்ள குடும்பம் நடத்திட்டு இருக்கான். சின்ன பையன் படிச்சிருக்க முடியும், ஆனா அடிக்கல. ஊர்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு வந்தியே, பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா நீ அண்ணன், தம்பி அண்ணன் மேல கை வச்சிட்டான்ற கெட்ட பெயர் வரக்கூடாது பாரு. அதான் மவன இனிமே கைய வச்ச மவுத் ஆக்கிடுவேன். அவன் என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா? என்ன எதிர்த்துட்டாடி? நான் சொல்றத கேளுங்க. உங்க கோபத்தால ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற உங்க பாப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? வேண்டாங்க, தயவு செஞ்சு கீழே போட்டுருங்க. குடும்ப மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும்